நமசிவாய. இரவிலே படுக்கும்போது தலையில கை வச்சுட்டு இந்த ஒரு மந்திரம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்க சாதாரணமான நேரத்திலையும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் போட்டிருந்தோம். தலையில கை வச்சு 11 முறை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் போட்டிருந்தோம். பல நபர்கள் அதை செஞ்சிருக்காங்க. பலர் அதை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. என்ன நினைச்சாலும் அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அன்றாட தேவைகளுக்கு எல்லா விஷயமுமே டிசைர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூறி வந்திருக்கிறார்கள். எனக்கு ரெகுலரா கன்சல்டேஷன்ஸ்க்கு வரவர்களும் எல்லாருமே அதை கடைபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பர்டிகுலராக சொல்லி வருகிறார்கள். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய முறை இன்னும் கொஞ்சம் ஒரு என்ஹான்சிங் மெத்தட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால அந்த ஒரு மெத்தடை நீங்க விட்டுறாதீங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாவித கம்ஃபர்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு கம்ஃபர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்வது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம இருக்கும். நம்ம குபேர வாழ்க்கை வாழ அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் போட்டிருக்கோம். சோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் உடனடியாக தரக்கூடியது. எப்படி அந்த ஒரு மந்திரம் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிச்சோ அதே மாதிரியான இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். இதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை. இதை நீங்க வாயிலே வைத்துக்கொண்டு நீங்கள் தினசரி செய்ய வேண்டும். இது ஆல்டர்னேட்ங்கிறது நான் ஒரு ஆல்டர்னேட் தரேன். பட் அந்த ஆல்டர்னேட் எப்படியுமே உங்களுக்கு செகண்டரியா தான் இருக்கும். அதையும் நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா எந்தாவது ஒரு விஷயத்தை போட்டோம்னா உடனே அது இது இங்க கிடைக்காது, அது இங்க கிடைக்காது, ஆல்டர்னேட் கேட்கறாங்க. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஒரு பிரயோக முறை கொடுக்கிறோம். இப்போ மந்திரங்கள் யாருமே மந்திரத்துல வைக்கும் போது இந்த மாதிரியான விஷயமா இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரியான விஷயம் வேத காலத்திலே கிடையாது. நாம ஒரு சில ரிசர்ச் மூலமாக ரிசர்ச் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில பர்டிகுலர் எலிமெண்டரி அசோசியேஷன் அண்ட் பிளானட்டரி அசோசியேஷனோட ஒரு சில விஷயங்களையும் ஒரு தாந்திரிக முறை மாந்திரிக முறை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பல்வேறு விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சேர்த்து செய்யும் போது அது பலன் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் உடனடியாகவும் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து சொல்லி வருகிறோம். சோ இந்த நான் சொன்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு எல்லாவித ஒரு கம்ஃபர்ட்ஸையும் உடனடியாக கிடைக்கும். மெயினா பணம் அப்படின்ற விஷயம் வச்சுக்கோங்களேன். நான் கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாவித செல்வங்களும் கிடைக்கும். பண ரீதியான ஏதாவது விஷயம் இருந்ததுனால பண ரீதியான விஷயம் நீங்க பர்டிகுலரா இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்காம நீங்க ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்களுக்கு லிவ் லைக் a king அப்படி நினைச்சுக்கோங்க. ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும். ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும். ஆஸ் யூஷுவல் ஃபீமேல்ஸ் விமன்ஸ்க்கு எல்லாமே ராணி வாழ்க்கை வாழ வேண்டும் நினைச்சுக்கோங்க. இல்ல நீங்களும் ராஜா வாழ்க்கை வாழணும்னு நினைச்சுக்கோங்க. அது உங்களுடைய இஷ்டம். அது எந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுதோ ராஜா ராணி ரெண்டும் சேர்த்தா கூட வாழணும்னு நினைச்சா கூட வாழ்ந்துக்கலாம். சோ அப்ப அந்த மாதிரியான விஷயமான பார்க்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் அந்த ஒரு நிலையை உங்களை எட்ட செய்யும். இது எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்ல. நீங்க லைஃப் ஃபுல்லாவே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவை இதுதான். அதாவது பன்னீர் ரோஸ். இந்த பன்னீர் ரோஸ் தான் உங்களுக்கு தேவை. இந்த பன்னீர் ரோஸ் மட்டும் நீங்க டெய்லி எங்கேயாவது நீங்க கரெக்டா இருக்கிற பன்னீர் ரோஸா வாங்கிக்கோங்க. எதுக்காக இந்த கரெக்டா இருக்கிற பன்னீர் ரோஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன்னா இந்த பன்னீர் ரோஸ் மாதிரியே ஒரு ரோஸ் பன்னீர் ரோஸ் தான் சொன்னா அந்த ரோஸை கொடுத்துறாங்க. அது ஆர்டிபிஷியல் ரோஸ் மாதிரி. அதாவது ஆர்டிபிஷியல் ரோஸ்ங்கிறத விட நம்ம வளர்த்துறாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு முறையாக போட்டு அதை வளர்த்துறாங்க. அந்த மாதிரி இல்லாம நேச்சுரலா இருக்கக்கூடிய பன்னீர் ரோஸ் இருக்குல்ல, நிறைய பேர் வீட்லயே வளர்த்துவாங்க. சோ அந்த மாதிரி பன்னீர் ரோஜா வாங்கி வீட்டுல வளர்த்திட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சுகர் சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முறையாகவும் இருக்கும். இல்லாத பட்சத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில இருந்து வாங்க முடியும்னா டெய்லி நீங்க ஒவ்வொரு ரோஸ் வாங்கிட்டீங்கன்னா போடும். ஒரு ரோஸே அதிகமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ரோஸ் என்ன பண்ணுங்க, இந்த இதழ்கள் ஒரே ஒரு இதழ்களை எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒவ்வொரு இலையை எடுக்கிற மாதிரி ஒரு 3 இலையோ 4 இலையோ அதிகபட்சமா 3 பேர் 4 பேர் இருப்பீங்களா. இது நீங்க காலையில எழுந்த உடனேயும் குளித்து முடித்து நீங்க சுவாமி மாடத்துக்கிட்ட போகும்போது நீங்க சொல்லலாம். இதுக்கு நம்ம கீழே மேட் போட்டு உட்காரணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு 15 முறை சொன்னா போறோம். காலையில நைட்டு சொன்னா ஒர்க் ஆகும் ரொம்ப ஃபாஸ்டா. நைட்டு நீங்க படுத்துக்கிறதுக்கு முன்னால நம்ம படுக்கையிலேயே உட்காந்து தாராளமான முறையில சொல்லலாம். அது எந்த ஒரு விஷயம் கிடையாது. காலையில மட்டும் கொஞ்சம் குளிச்சுட்டு செஞ்சுட்டா போதும். இப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னது ஒரு 4 எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அப்ப மீதி இருக்கிற ரோஸ் என்ன பண்றோம், மீதி இருக்கிற ரோஸ் நம்ம சுவாமி மடத்துல கூட வச்சிடலாம். ஏன்னா எப்படியுமே உதிர்ந்து கூட போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய. இப்ப உதிர்ந்து போன ரோஸையும் நம்ம வைக்க ஒரு சில இதழ்கள் இருக்கு. ஒரே ஒரு இதை தான் எடுக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய இதழ்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 2 எதிரோ 3 எதிரோ எடுத்து நம்ம தனியா வச்சிடறோம்னா அதை காலையில தண்ணி தெளிச்சு நம்ம சுவாமி மடத்துல வச்சிடலாம். சுவாமிக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சுவாமி வைக்கலாம். அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் படத்துக்கு ஏதாவது வைக்கிறதுனா அதுவும் நம்ம தாராளமான முறையில் வைக்கலாம். எதுக்கு வேஸ்டா போக வேண்டாம் அப்படின்றதுனால ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். இந்த பன்னீர் ரோஸ் மட்டும் தான் இது யூஸ் ஆகும். நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். பட் அது நான் ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆல்டர்னேட் தான். அந்த ஆல்டர்னேட்ங்கிறது பெரிய அளவிலே உங்களுக்கு பலன் உடனடியாக தருமா அப்படின்றது என்னால கேரண்டி சொல்ல முடியாது. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில பலன் தரக்கூடியதா இருக்கும். இதை நீங்கள் கையில வைத்துக் கொள்றது, கையில எடுத்துக்கிறீங்களே, எடுத்துட்ட உடனே பாத்தீங்கன்னா இடது பக்கம் வாயில இடது பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். வாய்க்குள்ள போட்டுட்டு இடது பக்கம் வைத்துக் கொண்டு நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வாருங்கள். அது உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி இரண்டிலுமே போடுறேன். இதை ஒரு 15 முறை சொல்லிக்கோங்க. நான் சொல்றதுக்கு முன்னால கண்டிப்பான முறையில் உங்களோட சங்கல்பம் என்னவாக இருக்கும்னா பல்வேறு விஷயங்களை எதுவுமே நினைச்சுக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயமே உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுடைய கம்ஃபர்ட் லெவல் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. அந்த ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மட்டுமே நினைத்துக் கொள்ளுங்கள். பல்வேறு வித சங்கல்பங்கள் வேண்டாம். சோ இதை நீங்க வாயில வச்சிருந்தீங்க. 15 நிமிஷம் சொல்லிடுறீங்க. 15 நிமிஷம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே முழுங்கிடுறீங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதை காலையிலும் சாயந்தரமும் செய்யறீங்க. இதை தினசரி செய்யுங்கள். இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பெண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் நான் சில டைம்ல சொல்ற மாதிரி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பெண்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை பிறகு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. தினசரி வாழ்நாள் முழுவதுமே சொல்லிட்டு வரலாம். யாருக்குதான் ஒரு கம்ஃபர்ட் லெவலோ இல்ல ஒரு பண வரத்தோ எதுவும் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல. நமக்கு நிறைய பணம்
பணம் கிடைக்கட்டுமே, நமக்கு நிறைய பணம் கிடைச்சதுன்னா நம்ம 10 பேருக்கு கொடுக்கலாம், பல உயிரினங்களை வாழ வைக்கலாம், பல மனிதர்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் பண்ணலாம், நம்ம நாட்டுக்கு ஏதாவது உதவலாம், பல்வேறு விஷயங்கள் இருக்கு, கோயில்களுக்கு உதவி பண்ணலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரது எதுவும் நம்ம ஸ்டாப் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இது போதும் அது போதும். அப்ப நம்ம வரது வந்து நம்ம வந்து பல்வேறு நபர்களுடன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓம் சுதிஹி நமஹ. ஓம் சுதிஹி நமஹ. இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் லெட்டர்ஸோட உங்களுக்கு வந்து வேர்ட்ஸா வந்திருக்கும், உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்திருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம சொல்ல போறோம். இது வந்து அதீத ஒரு பலன் தரக்கூடிய ஒரு யுனைக்கான ஒரு மந்திரம். இது எப்படி இது ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நீங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிங்க. இந்த ஒரு வீடியோவும் வந்து பல்வேறு நபர்கள் பார்த்து அவர்களும் பயன்பெற ஆரம்பிக்கட்டும். அந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது நான் வந்து பின்னொரு நாளில் இந்த ஒரு விஷயம் எது எப்படி ஒர்க் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையை வந்து கண்டிப்பான ஒரு விஷயத்தை இதோடைய சூட்சமம் என்னங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நமசிவாய. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், பாதியிலேயே முடிச்சாச்சு. இப்ப ரெண்டாவது விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு ஒன்னு எடுத்து இடது பக்கமாக அதக்கி கொண்டு சொல்லுங்கள். இந்த ரோஸ் கிடைக்காதனால பண்றது பெட்டரா இருக்கும். மெயினா வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா இந்த ரோஸ் வச்சுக்கோங்க. இல்லாதவர்கள் வந்து அந்த கல்கண்டை வைத்துக் கொள்ளலாம்.